இப்போது அடுத்தடுத்து நாம் பார்க்கிறோம். இது அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டம் 97.28 ஆறாவதாக, கோயம்புத்தூர் மாவட்டம் 97.09%, ஈரோடு மாவட்டம் 97.03% மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 96.60% மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 9வது இடத்தில் 10வது இடத்தில் நீலகிரி மாவட்டம் 96.32% மாணவ மாணவிகள் நீலகிரி மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து 11வது இடம் திருப்பூர் மாவட்டம் 96.28% மாணவர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தேனி மாவட்டத்தில் 96.15% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் 96.08% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் 96.02% மாணவர்கள் 14வது இடத்தில் விருதுநகர் மாவட்டம் 96.02% மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 96.01% மாணவ மாணவிகள் நாமக்கல் மாவட்டத்தில் 15வது இடத்தில் நாமக்கல் மாவட்டம் மாணவ மாணவிகள் 96.01% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். முதல் 15 இடங்கள் மாவட்டங்களில் 38 மாவட்டங்களில் முதல் 15 இடங்களை பார்த்தோம். இதே போல கடைசி 5 இடங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். 15, 20 இடங்கள் பார்த்திருக்கிறோம். மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதங்களில் முதல் 15 மாவட்டங்கள், அதைத் தொடர்ந்து கடைசி 5 மாவட்டங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் 90.46%, திருவண்ணாமலை மாவட்டம் கடைசியாக தேர்ச்சி பெற்ற அந்த 5 மாவட்டங்கள், குறைவாக தேர்ச்சி பெற்ற அந்த 5 மாவட்டங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் 89.43% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். விழுப்புரம் மாவட்டத்தில் 87.77% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அரியலூர் மாவட்டத்தில் 87.55% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருப்பதாக இப்போது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. மிகவும் குறைந்தபட்சமாக ராணிப்பேட்டையில் 86.58%, ராணிப்பேட்டையில் மிகவும் குறைவாக 86.58% மாணவ மாணவிகளே அங்கு தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தேர்ச்சியில் பின்தங்கிய 5 மாவட்டங்கள், அதாவது குறைவாக டாப் 5 மாவட்டங்களை பார்த்தோம். இதே போல லாஸ்ட் 5 மாவட்டங்கள் தான் இந்த 5 மாவட்டங்களும். திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், அரியலூர், ராணிப்பேட்டை, இந்த 5 மாவட்டங்களிலும் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் மிகவும் பின்தங்கி அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 90.46,